மே மாதத்துடைய எல்லா நன்மையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் பெற்றுக்கொள்வேன். ஆமென். கரங்களை தட்டி நம்ம கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இன்றைக்கு ஒர்க்கர்ஸ் டே. ஸோ உங்க எல்லாரையும் கூட வாழ்த்துக்கிறோம். அதே போல் ஒர்க்கர்ஸ் டே அப்படின்னு சொன்னாலே வேலை. நிறைய பேருக்கு வந்துட்டு இன்னைக்கு ஹாலிடே, நிறைய பேருக்கு இன்றைக்கே வேலை வச்சுருக்கிறாங்க இல்லையா? வேலை இருக்குது, இன்றைக்கும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் இன்றைக்கி லீவ் விட்டாலும் இன்றைக்கான வேலையை எப்படி வேணாலும் என்ன பண்ணிடுவாங்க, வேறு எதனா ஒரு நாள் வாங்கிடுவாங்க இல்லை? ஸோ இந்த உலகத்தில் வந்துட்டு அநேக வேலைகள் இருக்கு. இந்த உலகம் கடவுள் நம்மளுக்காக படைத்தார். நம்மளை ஒரு ஜாப் சம்பளத்துக்காக ஆண்டவர் வேலை வைக்குது. அதனால் நீங்கள் எந்த துறையில் வேலை செய்ததுனாலும் எந்த ஜாப்பில் இருந்தாலும் நீங்கள் என்னன்னா எப்படி வேலை செய்யணும்னா, நான் சம்பளத்துக்காக வேலை செய்கிறேன்ற மாதிரி இல்லாமல் இந்த படைப்பு எல்லாத்தையும் என்னை நம்பி கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு, அதை நான் சரியாக பார்த்துக்கிறேன்னா அப்படின்றது பிரகாரம் தான் வேலை செய்யணும். வேலைன்றது ஒரு இன்ட்ரெஸ்டில் இருக்கணும், ஒரே எதிர்பார்ப்பு இல்லை. நல்லா புரிந்து கொள்ளணும். லாபத்திற்காக மாத்திரம் இல்லை. கர்த்தர் இது எல்லாம் யார் கையில் கொடுத்தாங்க? மனுஷன் கையில் கொடுத்தாங்க. அப்போ மனுஷன் இது எல்லாத்தையும் பாதுகாக்கணும். அப்போது மனுஷன் பாவம் எப்போ மனிதனுக்குள்ளே வந்ததோ அப்போவே எல்லா பாரமும் வந்துடுச்சு. அதாவது வேலையில் ப்ரெஷர்லேருந்து, வேலையில் டென்ஷன்லேருந்து எல்லாமே வந்துடுச்சு. என்னென்ன வேலை? நிறைய வேலை. அதில் ரொம்ப பெரிய வேலை என்னன்னா, நம்முடைய சிந்தையே ஒரு பெரிய வேலை செஞ்சிட்ருக்கு. ஆமாவா இல்லையா? சும்மா இருக்காது. அதுக்கு லீவ் விட முடியுமா? முடியாது. ஸோ அதுக்கு வந்துட்டு லீவுனா நம்ம என்ன தூங்கினா தான் சம்டைம்ஸ் அதுக்கான லீவு. ஆனால் சிலருக்கு வந்துட்டு பல டிப்ரெஷன், பல கவலைனால சரியான தூக்கம் கூட இருக்காது. ஏன்னா இந்த தாட்ஸ் வேலை செஞ்சுட்டே இருக்குது, இந்த யோசனைகள் வேலை செஞ்சுட்டே இருக்குது. டிப்ரெஷன், கவலை, துக்கம், வேதனை இதெல்லாம் ஒரு பாரமாக இருக்குது பாருங்க. பாரமாக இருக்கிறவங்களுக்கு எந்த ஓய்வு கொடுத்தாலும் அது ஓய்வே ஆகாது. கவலையில் இருக்கிறவங்களுக்கு என்ன லீவ் கொடுத்தாலும் அந்த நாள் சந்தோஷமாகவே போகாது. கவலை, துக்கம் ஒரு பெரிய ஒரு பாரமாக இருக்குது. ஆனால் நம்ம வேலை செய்யறது காட்டிலும் வேதத்தில் பார்க்கிறோம், தேவன் நம்மளுக்காக வேலை செஞ்சார். முதல்ல யார் வேலை செஞ்சது? உலகத்திலேயே ஆரம்பத்திலேயே தேவன் தான் வேலை செஞ்சார். வேதம் சொல்லுகிறது, அவர் 6 நாள் சகலவற்றையும் உண்டாக்கினார். அவர் 6 நாளும் வேலை செய்தார், படைத்தார். எல்லா யூனிவர்ஸையும் அவர் 6 நாள்ல அவர் உண்டாக்கினார் என்று வேதம் சொல்லுது. அவர் வார்த்தையினால எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். 7ஆம் நாள் தேவன் ஓய்ந்திருந்தார். அவர் 7ஆம் நாள் என்ன பண்ணாரு? ரெஸ்ட்ல இருந்தார். அவருக்கு ரெஸ்ட் தேவைன்றதுனால இல்லை, அவர் உண்டாக்கின எல்லாத்தையும் ரசிக்கவும் அது எல்லாத்தையும் நம்ம கையில கொடுக்கவும் அவருக்கு ஒரு நாள் தேவைப்பட்டது. அதுதான் ஓய்வு நாள். இன்னைக்கு அந்த ஓய்வு கர்த்தர் நம்மளுக்கு தந்தார். மனுஷனுடைய முதல் நாள் என்ன தெரியுமா? ஓய்வு நாள். சொல்லுங்க, மனிதனுடைய முதல் நாள் 7ஆம் நாள். மனிதனுடைய முதல் நாள் ஓய்வு நாள். மனிதன் உண்டாக்கின நாள் எது? 6ஆம் நாள். 6ஆம் நாளிலே தேவன் எல்லாவற்றையும் உண்டாக்கி மனிதனை சிருஷ்டித்து மனிதனுடைய கரத்துல கொடுத்தார். 7ஆம் நாள் தேவன் ஓய்ந்திருந்தார். முதல் நாள் மனுஷன் வந்து கேட்கிறான், ஆண்டவரே முதல் நாள் நான் என்ன பண்ணிட்டோம்? ஆண்டவர் சொல்றார், ரெஸ்ட். அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்துல நீங்க வந்தீங்கன்னா முதல்ல உங்களுக்கு கிடைக்கிறது என்ன தெரியுமா? ரெஸ்ட். சொல்லுங்க, ரெஸ்ட். ரெஸ்ட்னா என்ன? இளைப்பாறுதல். சொல்லுங்க, இளைப்பாறுதல். வேதம் இந்த மாதத்துடைய வாக்கு தத்துவம் என்னன்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 11ஆம் அதிகாரம் 28வது வசனம். எல்லாருக்கும் தெரிந்த வசனம், ரொம்ப பிரபலமான வசனம். இந்த மாதத்துடைய வாக்கு தத்துவம் அதுதான். என்ன? நான் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல். இந்த மாதத்துல கர்த்தருடைய நிறைவான இளைப்பாறுதலுக்குள்ள உங்களை நடத்துவார். இன்னைக்கு நீங்க பாரத்தோட வந்திருக்கலாம், கவலையோட வந்திருக்கலாம், துக்கத்தோட வந்திருக்கலாம். இந்த உலகத்துல நீங்க எதிர்பார்க்கறது கிடைக்காம, அல்லது குடும்ப சூழ்நிலைகள் மாறுபட்டு உங்களுடைய இருதயம் உடைக்கப்பட்டு உங்களுடைய நிலைமை வந்துட்டு அங்கலாய்ப்போட நீங்க வந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை என்னன்னா, உங்களுக்கு தேவன் இளைப்பாறுதல் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவ சமூகத்துல என்ன இருக்கு? ஓகே, அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த உலகத்துல நம்ம சந்தோஷமா வாழ்னாலும் நம்மளுக்கு இளைப்பாறுதல் தேவை. எத்தனை பேர் சொல்றீங்க இந்த மாதத்துடைய கமிட்மெண்ட், இந்த எனக்கு எந்த கவலை இல்லாத இருக்கிற
ஆமென். ஆமென். அப்போ சிலர் வந்துட்டு என்ன பண்றீங்க, அந்த இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசித்திருக்கிறீங்க. ஆனா சிலருக்கு என்ன இருக்கு, கமிட்மெண்ட் பிரஷர் இருக்கு, பிள்ளைகளை குறித்து யோசனை இருக்கு, தேவைகளை குறித்து கவலை இருக்கு, பல பாரங்கள் இருக்கு. போய் சொல்ல முடியாது, ஆமாவா இல்லையா? குடும்பத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கு. இந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தேவன் அவர் சிலுவிலே மாற்றினார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. நம்மளுடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். வேதம் சொல்லுகிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார். நம்ம மேல வந்த ஆக்கினையை அவர் எடுத்துக்கொண்டார். இப்ப நம்மள விடுதலை தந்திருக்கிறார். எப்படி அவர் எல்லாவற்றையும் உண்டாக்கி ஓய்ந்திருந்து அந்த ஓய்வை நம்மளுக்கு தந்தாரோ, அதே போல சிலுவையில நம்மளுடைய பாவங்கள், நம்முடைய பாரங்கள், நம்முடைய கவலைகள், நம்முடைய வெறுமைகள், எல்லா விதமான சாபங்களை இயேசு சிலுவையில சுமந்து அவர் நம்மளுக்கு ஓய்வை தந்திருக்கிறார். சிலுவை மூலியமா நம்ம சிலுவை பார்க்கும் பொழுது தேவனுடைய அன்பு தெரிகிறது. நம்முடைய சிலுவையை பார்க்கும் பொழுது அவர் நம்மளை வெளிப்படுத்துறார். அதாவது நான் சிலுவையில என்ன பார்க்கிறேன், பர்சனலா எனக்குள்ள கிறிஸ்து இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். சிலுவிலை தொங்குகிறது யாரு? உங்களுடைய கவலை, உங்களுடைய பாரங்கள் எல்லாமே சிலுவில இயேசு முடிச்சிட்டார். இப்ப உங்களுக்கு எனக்கு என்ன வைத்திருக்கிறாரு? சமாதானத்தை வைத்திருக்கிறார், இளைப்பாறுதலை வைத்திருக்கிறார். இந்த இளைப்பாறுதல் கர்த்தர் நம்மளுக்காக சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். இதை நம்ம அனுபவிக்கணும், இதை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு ஒரே ஒரு வழி என்ன தெரியுமா? தேவனுடைய சமூகத்தை தேடுகிறது, தேவனுடைய சமூகத்தை நாடுகிறது. கர்த்தருடைய சமூகத்தை எப்பவுமே எல்லா இடத்துலயும் இருக்கு. அவருடைய சமூகத்தை கர்த்தரை நினைத்து அவங்க பாரத்தை எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுக்கும் பொழுது அவர் மிகப்பெரிய ஒரு சமாதானத்தை நம்முடைய இருதயத்துல தருவார். ஆமென். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்தலாம். ஸோ தேவன் நம்மளுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர், தேவன் நம்மளுக்கு இளைப்பாறுதல் தருகிறவர். அல்லேலூயா. ஆமென். ஸோ ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 56வது வசனத்தை வாசிக்கலாம். தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடியெல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலருக்கு இளைப்பாறுதலை அருளின. ஆமென். இளைப்பாறுதல் அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலர்கள் இளைப்பாறுதலே இல்லாத இருக்கிறாங்க. இஸ்ரவேலர்களுக்கு எந்த விதமான ஒரு ஹாலிடேவோ இல்லை. இஸ்ரவேலர்கள் எகிப்துல அடிமையா இருக்கிறாங்க, பயங்கரமான போராட்டத்துல இருக்கிறாங்க, வாழ்க்கையில ஒரு விடிவு காலம் வரமானு போராடிட்டு இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் அவர்களுக்கு விடுதலை தந்தார், அவர்களுக்கு இளைப்பாறுதலை தந்தார். சொல்லுமா, வாசிமா. அவர் தம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு சொன்ன அவருடைய நல்வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையானாலும் தவறி போகவில்லை. ஆமென். அல்லேலூயா. தேவன் இஸ்ரவேலர்களுக்கு சொன்ன சகல வார்த்தையும் வீணா போகவில்லை, எல்லாவற்றையும் நிறைவேற்றினார். இன்றைக்கும் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவம், நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறீங்க, நீங்க கால் வைக்கும் தேசமெல்லாம் உங்களுக்கு சொந்தமா நான் தருவேன்னு சொல்லி இருக்கிறாரு. உன்னுடைய சன்னதியை பெருக செய்வேன்னு சொல்லி இருக்கிறாரு. உங்களுடைய எல்லையை விசாலமாக்குவேன்னு சொல்லி இருக்கிறார். பல நன்மையான வாக்கு தத்தமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறாரு. ஆனா இதை நம்ம விசுவாசிக்கும் பொழுது நம்மளுடைய இருதயத்துல பாரங்களும் இதெல்லாம் சுமந்துட்டு நம்மளால இருக்க கூடாது. ஆனால் தேவன் சொல்லியிருக்கிறாரு, கர்த்தர் சிறந்த ஒரு வாக்குத்தத்தம் நம்மளுக்கு தந்திருக்கிறது என்னன்னா இளைப்பாறுதல். கர்த்தருக்குள்ள நம்மளுக்கு என்ன இருக்கு? இளைப்பாறுதல் இருக்கு. இந்த மாதத்துல சொல்லுங்க, இயேசுக்குள்ள எனக்கு இளைப்பாறுதல் இருக்கு. ஆமென். சங்கீத புஸ்தகம் சொல்லுகிற 116ஆம் சங்கீதம் 7வது வசனம். சங்கீத புஸ்தகம் 116:7. என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. ஆமென். நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து நிறைய நன்மைகள் நம்மளுக்கு செய்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது அவர் செய்து முடித்த நன்மைகள் ஏராளமா இருக்கிறது. ஆவிக்குரிய வகையில நீங்க பார்த்துட்டீங்கன்னா எபேசியர் புஸ்தகத்துல சொல்லுது, நம்மளை ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். நம்மள கர்த்தர் ஆசீர்வாதமானவர்களா வைத்திருக்கிறாரு. ஆனா நம்ம அவரை விட்டு தூரமா இருக்கிறதுனால அந்த இளைப்பாறுதலை நம்மளால சுதந்திரித்துக் கொள்ள முடியல. நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தாலும் நமக்குள்ள நிம்மதி சந்தோஷம் இல்லாத இருக்கிறோம். ஏன்னா நம்ம தேவனை விட்டு கொஞ்சம் தூரம் இருக்கிறதுனால. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள்ள என்ன இருக்கு? இளைப்பாறுதல் இருக்கு. நீ மறுபடியும் என்ன பண்ண? தேவனுடைய இளைப்பாறுதலுக்குள்ள திரும்புன்னு சொல்லுது. அல்லேலூயா. சோ தேவன் நம்மளுக்கு அவர் இளைப்பாறுதலை வைத்திருக்கிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த உலகத்துல
வித்தியாசமான வேலைகள் உண்டுதான். உதாரணத்துக்கு தேவனுக்கு எதிராக வேலை செய்யற வேலைகள் இருக்கு. தேவன் இல்லாத வேலை செய்கிறவர்கள் இருக்கிறாங்க. அதாவது கிரியை செய்கிறவர்கள் இருக்கிறாங்க. தேவனுக்காக வேலை செய்யறவங்க இருக்கிறாங்க. தேவனோட கூட வேலை செய்யறவங்க இருக்கிறாங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க. நம்ம எப்படி படைக்கப்பட்டோம்னா வேலை செய்யற மாதிரி படைக்கப்பட்டோம். ஏன்னா தேவன் எப்படி இருக்கிறாரு? வேலை செய்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என் பிதா இன்றுக்கும் எப்பொழுதும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆகையெல்லாம் நானும் எப்பொழுதும் கிரியை செய்து கொண்டே இருக்கிறேன், வேலை செஞ்சுட்டே இருக்கிறேன். எங்களுக்கு என்ன இல்லை, ஹாலிடேவே கிடையாது. ஜீசஸ் சொல்றார், பிதாக்கு ஓய்வுல பிதா எப்பொழுதும் வேலை செய்யறார். அதே போல நானும் எப்பொழுதும் வேலை செய்யறேன். ஆனா எங்களுடைய இருதயத்துல நிறைவான இளைப்பாறுதல் இருக்கு. அலைச்சல் இல்லை, டென்ஷன் இல்லை, ஐயோ இப்படி இருக்குது அப்படி செய்யணும் அது அப்படியெல்லாம் இல்லை. அவங்க எல்லா வேலையும் செய்தாலும் அவங்களுக்குள்ள என்ன இருக்கு? இளைப்பாறுதல். அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, நம்மளை படைக்கும் பொழுது அவருக்குள்ள உண்டாக்குறார், அவர் சாயல படைக்கிறாரு. இப்ப அவருடைய வேலையில தான் வைக்கிறாரு. ஏதேன் தோட்டத்தை இந்த உலகத்தை படைத்த மனுஷன் கையில கொடுக்கிறாரு. ஆனா மனுஷன் தேவனை விட்டு தூரம் போய் வேலை செய்யறதுனால அவனால இளைப்பாறுதலை அனுபவிக்க முடியாம இந்த பாவம் சாபம் இதெல்லாம் ஒரு பாரமா இருக்கு. மனுஷனுக்கு இளைப்பாறுதல் அனுபவிக்க முடியல. ஏன்னா அவன் கடவுளுக்கு விரோதி ஆயிட்டான், கடவுளுக்கு விரோதமா வேலை செஞ்சிட்டு இருக்கிறான், அவனுக்கே தெரியல. அதான் பைபிள் சொல்லுது, எல்லாரும் தேவனுடைய மகிமை அற்றவர்களானார்கள். அப்ப எப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க? தேவனுக்கு விரோதமா இருக்கு. சிலர் சிலர் சத்துரோடு கூட இணைந்து வேலை செய்யறவங்க, தேவனுக்கு விரோதமா வேலை செய்யறவங்க. சிலர் தேவனை விட்டு தேவன் இல்லாம வேலை செய்யறவங்க. அவன் வாழ்க்கையில பலன் கிடைக்காது. வேலை செஞ்சுட்டு தான் இருப்பாங்க, ஆனா பலன் இருக்காது. பயங்கரமா கஷ்டப்படுவாங்க, ஆனா பலன் பார்க்க முடியாது. சிலர் பார்த்துட்டீங்கன்னா தேவனை விட்டுட்டு தேவனை அறிந்திருந்தாலும் தேவனோட கூட இல்லாம தேவனுக்காக இல்லாம அவங்க எப்படி இருப்பாங்க? சுயமா வேலை செய்வாங்க, இந்த பூமியில வாழ்வாங்க. அவங்க எவ்வளவு போராடினாலும் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் அதற்கான பலனை அவங்க வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை பார்க்க முடியாத இருப்பாங்க. ஆனால் மூணாவது, தேவனுக்காக வேலை செய்யறாங்க. முதலாவது கடவுளுக்கு விரோதமா வேலை செய்யறவங்க. ரெண்டாவது கடவுளை அறிந்திருந்தாலும் கூட தேவனோடு கூட இணைந்து இல்லாம அவங்க சுயமா வேலை செய்யறது. மூணாவது தேவனுக்காக வேலை செய்யறது. தேவனுக்காக வேலை செய்யறது நீங்க பார்த்திருப்பீங்க. ஊழியம் செய்யலாம், அல்லது பல விஷயங்கள் தேவனுக்காக செய்யலாம், தேவனை நினைத்து செய்யலாம். கர்த்தரை ப்ளீஸ் பண்ண, தேவனை திருப்திப்படுத்த, தேவனை பார்க்கும் பொழுது அவர் ஒரு திருப்தி அடைகிறார். நான் ஒரு நல்லது செஞ்சிருக்கிறேன், நான் நன்மை செய்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தேவனை திருப்திப்படுத்த வேலை செய்யறவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆமென். ஆனா கர்த்தர் விரும்புறது என்னன்னா, தேவன் நம்மளை படைக்கும் பொழுது அவருக்காக வேலை செய்ய படைக்கல, அவர் படைக்கும் பொழுது அவரோட கூட இணைந்து வேலை செய்ய படைச்சார். அவரோட கூட இணைந்து நம்ம ஓடும் போதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு இளைப்பாறுதல் உண்டு. நம்ம அவருக்காக வேலை செஞ்சாலும் சம்டைம்ஸ் என்ன ஆயிடுறோம்? டயர்ட் ஆயிடும். ஆனா கர்த்தர் அதை விரும்பல. அவரை ப்ளீஸ் பண்ணணும், கண்டிப்பா ப்ளீஸ் பண்ணணும் பல இடங்கள்ல. ஆனால் அதுவே நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. கர்த்தர் விரும்புறது, கர்த்தர் ஆசைப்பட்டது என்னன்னா, நீயும் நானும் ஒன்னா சேர்ந்து இந்த பூமியில வேலை செய்யணும். நீயும் நானும் ஒன்னா சேர்ந்து வேலை செய்யணும். அப்படி இருக்கும் பொழுது இந்த இளைப்பாறுதலுக்குள்ள நீ பிரவேசிக்கலாம். இப்ப இயேசு கிறிஸ்து என்ன வேலை செய்தாரு? சிலுவையில உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் பாவங்கள் சிலுவையில முடிஞ்சிச்சு, உங்கள் சாபங்கள் சிலுவையில முடிவு கட்டிட்டார். ஏன்னா பல தேவைகள், நம்ம பல ஆசீர்வாதங்கள் இன்னும் நம்ம கையில வராத போதும் நம்மளுடைய சிந்தைக்கு ஆழமான எண்ணத்துல என்ன வருது? ஞாபகம், யோசனை, ஏதோ என் குடும்பத்துல யாரோ செய்த பாவம் போல, அதனாலதான் என் வாழ்க்கை இப்படி இருக்குது. இல்லவே இல்லை. உங்கள் சாபங்களை இயேசு சிலுவையில முடிச்சுட்டாருன்னு நீங்க விசுவாசிக்கணும். உங்க யோசனை தேவனோடு கூட செயல்படணும். அதான் பவுல் சொல்றாரு, உங்கள் சிந்தை எல்லாம் கிறிஸ்துவின் சிந்தையா இருப்பதாக. எப்படி இருக்க முடியும்? கிறிஸ்துவோடு கூட இணைந்து இருக்கும் பொழுது
அவருடைய சிந்தையாகவே மாறிடும். பாருங்க, நம்ம எப்படி யோசிக்க மாட்டோம் தெரியுமா? எனக்கு பாவம் இருக்கு, சாபம் இருக்கு, அக்கிரமம் எதுவுமே எல்லாமே இருக்குன்னு நினைக்க மாட்டோம். கிறிஸ்துவின் மூலமா எல்லாமே மாத்திட்டாரு. கிறிஸ்துவின் சிந்தை நம்மளுக்குள்ள வந்துரும். நான் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி, நான் ஆசீர்வாதமான ஒரு பிள்ளை, நான் ஆசீர்வாதமான வாய்க்கால், நான் ஆசீர்வாதமான குடும்பம் என்பதை நீங்கள் விசுவாசிப்பீங்க. சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள், நான் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பிள்ளை. ஆமேன், அல்லேலூயா. இப்ப நம்ம தேவனோட கூட இணைந்து செயல்படும் பொழுது அந்த செயல்களில நம்மளுக்கு மிகப்பெரிய இளைப்பாறுதல் இருக்கு. சுயமா ஓடும் பொழுது நம்முடைய சந்தோஷத்தை நம்ம இழந்துவோம். பல நேரம் பாரப்படுவோம். அநேக நேரம் நம்ம கிறிஸ்தவர்களா இருந்தாலும் கூட தேவன் இல்லாம எல்லா காரியத்தையும் செய்யும் பொழுது பலனை கடைசியில பார்க்க முடியாத போது, இளைப்பாறுதலை அனுபவிக்க முடியாத போறாங்க அநேகர். என்டர்டெயின்மெண்ட்ல எங்கெங்கயோ தேடிட்டு இருக்கிறாங்க அநேகர், தேவன் இல்லாமல் இளைப்பாறுதல். ஆனா அந்த டைமுக்கு அவங்க என்ன பண்றாங்க? கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்க பாக்குறாங்க. ஆனா இல்ல, நிரந்தரமான இளைப்பாறுதல் தேவனோடு கூட இருக்கும் பொழுது, தேவனோடு கூட சஞ்சரிக்கும் பொழுது, தேவனோடைய அன்புல, அவருடைய அரவணைப்புல. ஏன்னா தேவன் உங்களையும் என்னையும் படைக்கும் பொழுது அவரோட கூட வைத்துக் கொள்ள படைத்தார், அவரை போல படைச்சார். ஏன்னா உங்களை அவ்வளவு நேசிக்கிறார். உங்க கணவர், உங்களுடைய மனைவி, உங்களுடைய தகப்பன், உங்களுடைய தாய் யாருமே இவ்வளவு நேசிக்க முடியாது. உங்களை தேவன் அவ்வளவு நேசிக்கிறாரு. அதுதான் சிலுவையில் அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, சிலுவையில் அவருடைய ஜீவனே கொடுத்தார்னா உங்களுக்கு இந்த உலகத்துல ஏதாவது கொடுக்காது இருப்பாரா? எல்லாவற்றையும் அவரோட கூட சேர்த்து உங்களுக்கு கொடுத்துட்டார். தனியா வேலை செஞ்சா புரியாது, தனியா வேலை செஞ்சா தெரியாது, இளைப்பாறுதல் இருக்காது. அதான் இயேசு சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் எல்லோரும் என்னிடத்துல வாருங்கள். ஏன்னா நான் உனக்காக எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சுட்டேன், எல்லா பாரத்தையும் நான் சுமந்துடுறேன். அதெல்லாம் உன்னால சுமக்க முடியாது. அது அந்த சுமக்கிற மாதிரி உன்னை நான் படைக்கல. உன்னை ஃப்ரீடமா நான் வைத்திருக்கிறேன், உன்னை சுதந்திரவாளியா வைத்திருக்கிறேன். நீ எல்லாவற்றையும் ஆளுகை செய்யக்கூடிய இடத்துல உன்னை நான் வைத்திருக்கிறேன். நீ கஷ்டப்பட்டு போராட வேண்டியது அவசியம் இல்லை என்று சொல்லி தேவன் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தரேன்னு சொன்னேன். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்ப நம்ம தேவனோட கூட இணைந்து வேலை செய்யலாம். கர்த்தர் நம்மளுக்கு இளைப்பாறுதல் வைத்திருக்கிறார். இந்த மாதத்துடைய வாக்கு தத்துவம் அதுதான். கடைசி ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலின் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். ஆமீன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. தேவன் எப்படி எல்லாவற்றையும் படைத்து ஓய்ந்திருக்கிறானோ அதே போல இயேசு கிறிஸ்து சிலுவையில செய்து முடித்ததுல அவன் எப்படி இருக்கிறான்? ஓய்ந்திருக்கிறான். இந்த மாதத்துல ஓய்வில்லாம ஓடிட்டு இருக்கிறீங்களா? ஒர்க்கிங் டேஸ்ல இன்னைக்கு வந்துட்டு ஒர்க் டேஸ்ல கூட பல யோசனையோட நீங்க பாரத்தோடு இருக்கிறீங்களா? ஆனா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, அவருக்குள்ள உங்களுக்கு இளைப்பாறுதல் இருக்கு. நீங்க எவ்வளவோ வேலை செஞ்சாலும் இளைப்பாறுதலோடு செய்வீங்க. அதனுடைய பலன், பிரதிபலன் அது இளைப்பாறுதலா இருக்கும், சமாதானமா இருக்கும். எந்த ப்ரெஷர்ல நீங்க கை வச்சு செஞ்சாலும் அந்த ப்ரெஷர் எல்லாம் அப்படியே டவுன் ஆயிடும். ஆமேன். எந்த விதமான நீங்க தேவனோடு கூட இருந்து வேலை செய்யும் பொழுது எனக்காக எல்லாத்தையும் முடிச்சிட்டாருன்ற மனநிலைமையை உங்களுக்கு இளைப்பாறுதல் தரும் பொழுது நிச்சயமா உங்களை கர்த்தர் அற்புதமா நடத்துவார். ஆமேன். கரங்களை தட்டி நம்ம கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே மக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே மக்கு நன்றி. இந்த 4 மாதங்களை நடத்தினீர். 5வது மாதத்துல ஆண்டவரே, இந்த மே மாதத்துல 1வது நாளில் நோக்கி நாங்கள் பார்த்திருக்கிறோம். உடைய வார்த்தை எங்களை நோக்கி வந்திருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகத்துல ஓடிட்டு இருக்கிறோம். உம்மை விட்டு நாங்கள் ஆண்டவரை வேலை செய்து கொண்டிருக்கிறோம். அதுல பிரதிபலன் இல்லாமல், அதுல வேதனையோடு பாரத்தோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனா இந்த மாதத்துடைய வாக்கு தத்துவம் கர்த்தர் நீர் எங்களுக்கு தந்தது, நான் இளைப்பாறுதல் தருவேன், உனக்கு நான் சந்தோஷத்தை தருவேன், உனக்கு நான் நிம்மதியை தருவேன், உன்னுடைய இருதயத்தை நான் சாந்தப்படுத்துவேன், உன்னை நான் மகிழ்வுடன் சந்தோஷமா வைத்துக் கொள்வேன் என்று தேவன் நீர் ஆண்டவரே வார்த்தை தந்தபடி நான் நமக்கு நன்றி. பிள்ளைகளை கர்த்தர் இந்த நாளில் ஆசீர்வதிங்க. தேவனோடு கூட இணைந்து வேலை செய்ய உதவி செய்யுங்க.
ஆண்டவரே உம்முடைய கிருபைகளை வெளிப்படுத்துங்க. ஆண்டவரே சிலுவையிலே இயேசு கிறிஸ்துவை எப்படி செய்து முடித்தீரோ அதுல எங்களுக்கு இளைப்பாறுதலை தந்திருக்கிறதை நாங்கள் அனுபவிக்க உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே எனக்கு இந்த தேவை இல்லை, எனக்கு இந்த ஆசீர்வாதம் இல்லை, அல்லது என்னுடைய குடும்பத்துல நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, பண தேவைகள், பற்றாக்குறை, பல யோசனைகள், பலவீனங்கள், இது எல்லாமே பாரப்படுத்தலாம். ஆனா இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் நீங்களுடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்து இளைப்பாறுதலை தந்து நீங்க ஆண்டவரை எல்லா தேவைகளையும் சந்தித்து ஆண்டவர் ஐஸ்வர்யத்துக்குள்ள, நல்ல சுக ஆரோக்கியம், பலத்துக்குள்ள ஆண்டவர் எல்லா தேவைகளையும் சந்தித்து அற்புதமா நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. இந்த மாதத்துடைய நன்மைகள் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. பிள்ளைகளை அளவில்லாமல் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தினால என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த மெசேஜ் உங்களுக்கு பிரோஜனமாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாகிலும் டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து நம்முடைய ஊழியத்தை சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். சேனலை மை பீப்பிள் வர்ஷிப் சென்டர் சென்னையில் இருக்குது. நீங்கள் அருகில் இருக்கிறீர்களானால் கண்டிப்பாக வந்து கலந்து கொள்ளுங்கள், ஒரு முறை விசிட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்முடைய மை பீப்பிள் வர்ஷிப் சென்டர் சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கான எல்லா வார்த்தைகளும், தேவையான வாழ்க்கைக்கு பிரயோஜனமான வார்த்தைகள் உங்களை வந்து சேரும். தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்டு பலனடையும்படிக்கு, தேவ ராஜ்யத்திற்கு நீங்கள் பிரயோஜனமாக இருக்க, அநேக நன்மை பெற்றுக்கொள்ள, அற்புதங்களை பெற்றுக்கொள்ள தொடர்ந்து பாருங்கள். அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது நிமித்தமாக அவங்களுடைய வாழ்க்கை மாற்றப்படும், ஆசீர்வதிக்கப்படும். தொடர்ந்து நம்மளோட கூட கனெக்டில் இருங்க.